மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம கிளினிக்ல வரக்கூடிய பெண்கள் பெரும்பாலும் சொல்றது, அதாவது ஒரு 40 வயதை கடந்திருக்கக்கூடிய பெண்களா இருக்கட்டும், இல்லை ஃபர்ஸ்ட் டெலிவரி முடிச்ச சில பெண்களாக இருக்கட்டும், என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து ஹிஸ்டெக்டமி, அதாவது கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹிஸ்டெக்டமி அப்படின்னா முழுவதுமாக நம்ம உடல்ல இருந்து, பெண்களோட உடல்ல இருந்து கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணுறது, யூட்ரஸை ரிமூவ் பண்ற ஒரு சர்ஜரி. சரி, இப்போ நிறைய பெண்களுக்கு எப்படி 10ல 8 பேருக்கு 9 பேருக்கு அனிமியா, ரத்த சோகை பெண்களுக்கு இருக்கோ, அதே மாதிரி ஒரு ஆவரேஜா பார்த்தோம்னா 10ல 6ல இருந்து 7 பெண்கள் இந்த ஹிஸ்டெக்டமி அப்படின்ற சர்ஜரியை பண்ணியிருக்காங்க. ஏன்னா கர்ப்பப்பையை ரிமூவ் பண்றாங்க. நம்ம உடல்ல பார்த்தோம்னா ஏதாவது ஒரு ஆர்கன்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா ஈஸியா அதை வந்து சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யுட்ரஸா இருக்கட்டும், கால் பிளாடர், நிறைய பேர் பித்தப்பையை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு கால் பிளாடர் ஸ்டோன், பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்களை சர்ஜரி இல்லாம நிறைய பேரை நம்ம கியூர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் கர்ப்பப்பையும் நான் சொல்றேன். கர்ப்பப்பையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், யுட்ரஸ்ல பார்த்தோம்னா ஃபைப்ராய்டு யுட்ரஸ் வந்து தான் பெரும்பாலான பெண்கள் அதை வந்து நான் எடுத்து போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னது தேவையில்லாத ஒன்றா, ஈஸியாக நான் எடுத்து போட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஃபைப்ராய்டு அப்படின்னு சொன்னா சில பெண்களுக்கு இந்த மெனோபாஸ் டைம்ல நிறைய பேருக்கு வருது. அடுத்த இன்னொரு கண்டிஷன், இந்த யுட்ரஸை ரிமூவ் பண்றதுக்கு பெரும்பாலான பெண்கள் சொல்லக்கூடிய ஒரு காரணம் என்னன்னா, அதிகமான உதிரப்போக்கு. கண்டினியூஸா எனக்கு வந்து பீரியட்ஸ் ப்ளீடிங் இருந்துகிட்டே இருந்துச்சு. 15 நாளைக்கு இருக்கும், 20 நாளைக்கு இருக்கும், 2 மாதங்கள் வரைக்கும் டெய்லி எனக்கு வந்து ஓவரா எனக்கு வந்து ப்ளீடிங் இருந்துகிட்டே இருந்துச்சுன்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு பகல்லையே 4 பேட் 5 பேட் சேஞ்ச் பண்றேன். உலகத்திலே இருக்கக்கூடிய கொடுமையான விஷயம் நம்ம உடல்ல இருந்து ரத்தம் போய்கிட்டே இருக்கிறது தான். பெண்களுக்கு பெரும்பாலும் அனிமியா அப்படின்ற கண்டிஷன் இருக்கும். இதே மாதிரி தீராம, அதாவது நிக்காம எனக்கு வந்து ப்ளீடிங் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னு சொல்ற கண்டிஷனும் நிறைய பெண்களுக்கு இருக்கு. இந்த காரணங்களாலும் நான் வந்து டிஎன்சி பண்ணேன். அதுக்கப்புறம் டிவைஸ், இன்ட்ராயூட்ரைன் டிவைஸும் எனக்கு வச்சாங்க. அதுக்கப்புறமும் வந்து பார்த்தோம்னா ப்ளீடிங் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இருந்துச்சு. 21 டேஸ் பில்ஸ் நான் வந்து கண்டினியூஸா எடுத்தேன். இந்த இந்த ப்ராப்ளம் எல்லாம் முடிஞ்சும் எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட்ன்றதை விட்டுட்டேன்னா திரும்ப ப்ளீடிங் ஆகுது. இதன் காரணத்தினாலே நான் வந்து யுட்ரஸை ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா 2 குழந்தைகள் இருக்காங்க, திருமணம் ஆகியும் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, நம்ம 40 வயதை நெருங்கிட்டு இருக்கிறோம், இதுக்கு மேலே யுட்ரஸ் தேவையில்லைன்றதுக்காக ரிமூவ் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. இதனாலேயே பெண்களுக்கு நம்ம யுட்ரஸை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடிய பக்க விளைவுகள் நிறைய இருக்கு. அதாவது ஒபிசிட்டி தான் ஃபர்ஸ்ட் ரீசனா சொல்லலாம். ஒபிசிட்டி அப்படின்னா உடல் எடை அதிகரிப்பு. ஸோ இந்த சர்ஜரிக்கு அப்புறம் நிறைய பெண்கள் உடல் எடை அதிகரிச்சுக்கிட்டே போவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்ம பாடியில சிவியர் அனிமியா அப்படின்ற கண்டிஷன் வந்துடும். சிவியர் அனிமியான்னு சொன்னா நம்ம உடல்ல ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாகுது, ரத்தத்துல நமக்கு வந்து ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாகுது, இது எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் அடிக்கடி ரொம்ப ஈஸியா நிறைய பெண்களுக்கு என்ன ஆகும்னா சிறுநீரக பாதை தொற்று ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கப்புறம் மூட் ஸ்விங் அப்படின்றது ஏற்படும். ஸோ ஒவ்வொரு மந்த்தும் நமக்கு வந்து அந்த பீரியட்ஸ் டேட் இயற்கையாகவே நம்ம உடல்ல வந்து இருக்கும். அந்த டேட் வரும்போது தான் அதிகப்படியான விளைவுகள் வந்து ஏற்படுது. விளைவுகள் அப்படின்னு சொன்னா அந்த சிம்டம்ஸ் சிவியரா இருது. மூட் ஸ்விங் வர்றது, நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வருது, லோன்லியா இன்செக்யூட் ஃபீல் வர்றது, இந்த மாதிரி நிறைய தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கிறது எல்லாம் இருக்கும். சில பெண்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஹாட் ஃப்ளஷ் அப்படின்னு சொல்லுவோம். அதிகமான இதய படபடப்பு, இதயம் இருக்கக்கூடிய இடத்துல சூடா ஃபீல் பண்றது, நிறைய பெண்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கும். எஸ்பெஷலி மூட் ஸ்விங் இருக்கிறத பார்க்க முடியுது. அடிக்கடி பார்த்தோம்னா அடிவயித்துல வலி ஏற்படுறதையும் பார்க்க முடியுது. அதே மாதிரி டிஸ்பெரினியா அப்படின்ற கண்டிஷன், அதாவது பெயின்ஃபுல் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது ஆஃப்டர் சர்ஜரிக்கு அப்புறம் இது நிறைய பெண்கள் சொல்றது, இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது என்னால் முடியல, ரொம்ப பெயினாக இருக்கு, அந்த யுட்ரஸ் இருக்கக்கூடிய இடத்துல நான் ரிமூவ் பண்ணாதனால இன்டர்கோர்ஸ் பண்ணுறதுக்கே பயமாக இருக்குது, இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சந்திக்கிறோம். இந்த மாதிரி ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை கட்டிகளுக்கோ, இல்லை எண்டோமெட்ரியம் திக்னிங்காக இருக்குது, இல்லை எண்டோமெட்ரியோசிஸ் கண்டிஷன்லையோ, இல்லை எக்ஸஸ் ப்ளீடிங் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த மெனோபாஸ் டைம்லையும் வரக்கூடிய ப்ளீடிங், இந்த காரணங்களால் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்னதான் தீர்வு? சித்த மருத்துவத்திலோ இல்லை இயற்கை உணவு முறைகள்லையோ இதற்கு தீர்வு இருக்கா? இம்மிடியேட்டாக அதை வந்து ரிமூவ் பண்ண வேண்டியது, சர்ஜரி பண்ணி நம்ம யுட்ரஸை ரிமூவ் பண்ணக்கூடியது அவசியமானதா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. பொதுவாக நம்ம உடல்ல எங்க கட்டிகள் இருந்தாலும்
அதாவது அது கேன்சர் கட்டியாகவே இருந்தாலும் சித்த மருத்துவத்தின் மூலம் அதை குணப்படுத்த முடியும். அதே மாதிரி தான் இந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸ். இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் சித்த மருத்துவம் எடுத்து இந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸை முழுவதுமாக அதிலிருந்து வெளிவந்திருக்காங்க, யூட்ரஸை ரிமூவ் பண்ணாம. நிறைய பெண்கள் வருவாங்க, ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துட்டு வருவாங்க, பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு வருவாங்க. மேம் இந்த மாதிரி இருக்கு பாருங்க, இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்டு அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. இது எந்தெந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு, நம்ம கர்ப்பப்பையில எந்தெந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்குன்றதையும் நம்ம பார்க்கணும். ஸ்டால்க் இருக்கா, இல்லை என்ன சைஸ் இருக்கு, அதுல இருந்து என்ன மாதிரியான என்சைம்ஸ் வந்து வெளியில வருது. கட்டிகள்ல இருந்தும் சில என்சைம்ஸ் ஃப்ளூயிட்ஸ் வந்து நமக்கு செக்ரேட் ஆகும். அதனாலேயும் உடல்ல நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. அந்த ஸ்கேனை பார்த்துட்டு மேம் இம்மிடியேட்டா சர்ஜரி பண்ண சொன்னாங்க. என்னதான் பண்றது, வயிறு ரொம்ப பெருசாகிட்டே போகுது, இதனால எவ்ரி டைம் எனக்கு வந்து ப்ளீடிங் ஹெவியா இருக்கு, இல்லைன்னா பீரியட்ஸே வரல, 6 மாதம் 1 வருடம் கூட ஆயிடுச்சு, பீரியட்ஸ் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்டிஷனுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஹார்மோன் அசே அப்படின்னு சொல்லக்கூடிய டெஸ்ட், ஹார்மோன் டெஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட்டா எடுத்துடணும். அதுக்கப்புறம் ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்துட்டு நாடி பரிசோதனை ரொம்ப முக்கியம். நாடி பரிசோதனையை பார்த்துட்டு எந்த மாதிரியான அவங்களுடைய உடல் வாகு, உடல் தேகியாக இருக்காங்கன்னு செக் பண்ணிக்கணும். அதற்கேற்ற மாதிரியான மருந்துகளை நம்ம எடுக்கணும். உணவு முறையில் என்னென்ன உணவுகள் எடுக்கணுன்றது ரொம்ப கவனமா நம்ம பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம தவிர்க்க வேண்டிய உணவுகள் நல்ல கவனத்துல வச்சுக்கோங்க. பெண்கள் முதல்ல தவிர்க்க வேண்டிய விஷயம், இந்த மாதிரி யூட்ரஸ் ஃபைப்ராய்டு இருக்கு, அதிகமான உதிரப்போக்கு, கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க கவனமா நம்ம தவிர்க்க வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா, அதிகமான புளி சேர்த்து சாப்பிட்றது. பெண்கள்னாலே புளிப்பு ரொம்ப நம்ம இஷ்டப்பட்டு சாப்பிடுவோம். அந்த புளி அதிகமான புளிக்குழம்பு, வத்தக்குழம்பு, காரக்குழம்பு வச்சு சாப்பிட்றத நிறுத்திக்கோங்க. இதற்கு பதிலாக நம்ம தக்காளி சேர்த்துக்கலாமா, தாராளமாக சேர்த்துக்கலாம். தக்காளி, நெல்லிக்காய், மாங்காய் இது எல்லாமே சேர்த்துக்கலாம். ரசம் வைக்கணும்னா புளியாரை கீரை, இந்த புளியாரை கீரைக்குனே நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கு. அந்த கீரை பவுடர் இது கடைகள்லயே இருக்கும், அதை வாங்கி நம்ம நெல்லிக்காய் பொடியோட சேர்த்து ரசம் வைத்து சாப்பிட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் புளியை அவாய்ட் பண்ணுங்க. அதிகமான உப்புச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள், அதுக்கப்புறம் மாவுச்சத்து, ரிஃபைன் கார்போஹைட்ரேட் டயட், இதை நிச்சயமா அவாய்ட் பண்ணிக்கணும். மாவுச்சத்து இருக்கக்கூடிய பொருட்களையும் தொடர்ந்து சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிக்கணும். ஜங்க் ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட், அதுக்கப்புறம் அசைவ உணவில் முக்கியமாக சிக்கன், இது எல்லாமே ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணிடணும். எடுக்க வேண்டிய உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, தோற்பு சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கணும். வாழைப்பூ, அத்தி பிஞ்சு, அத்தி பழம், இது எல்லாமே உணவுல நிறைய சேர்த்துக்கணும். முருங்கை பூ அல்லது முருங்கை விதை இது கிடைச்சாலும் அப்பப்போ பால்ல போட்டு வேக வைத்து குடிக்கணும். இல்ல ரெகுலரா நம்ம என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, வாழைப்பூ கஷாயத்தை ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரலாம். 2 அல்லது 3 கைப்பிடி அளவு வாழைப்பூவை எடுத்துக்கணும். 3லேருந்து 4 டம்ளர் தண்ணியை விட்டு அதில் அந்த வாழைப்பூ போட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சதக்குப்பை அப்படின்ற மூலிகை இருக்கு. நேச்சுரலாகவே இந்த சதக்குப்பை ஈஸ்ட்ரோஜன் லெவலை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணும். இதை போட்டு நல்லா கொதிக்க வச்சு 1 துண்டு அளவுக்கு கருப்பட்டி சேர்த்து தினமும் காலையில் எம்டி ஸ்டொமக்ல நம்ம குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா, பெண்களுக்கு யுட்ரஸ்ல இருக்கக்கூடிய ஃபைப்ராய்ட் கட்டிகள் குணமாகும். நிச்சயமாக இது குணமாகும். அதே மாதிரி நம்ம ஊர்ப்புறங்கள்ல எல்லாம் பார்த்துருப்போம், இலந்தை இலைகள் நமக்கு கிடைக்கும், அரச இலைகள் கிடைக்கும். இந்த இலைகள் எல்லாம் கிடைச்சதுன்னா சேகரித்து வந்து வச்சுக்கோங்க. அந்த ஓவர் ப்ளீடிங் இருக்கிறப்போ, எக்ஸஸ் ப்ளீடிங் இருக்கிறப்போ என்ன பண்ணணும்னா, இலந்தை இலையோ இல்லை அரச இலையோ நல்லா மிளகு, ஒரு 10 மிளகு வச்சு நல்லா அரைச்சிக்கணும். நெல்லிக்காய் அளவு உருண்டையை எடுத்து மோர்ல கலந்து காலையில எம்டி ஸ்டொமக்ல குடிக்கணும். இலந்தை இலைகளுக்கு அவ்வளவு மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. அதே மாதிரிதான் அரச இலைகளும். இதையும் நல்லா அரைச்சி மோர்ல கலந்து குடிச்சிட்டு வந்தோம்னா, ஃபைப்ராய்டு யூட்ரஸ், சிவியர் ப்ளீடிங் இருக்கு, ஸோ கர்ப்பப்பை தொடர்பான குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கும் மிக சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும். அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்கு. பல வருடங்களாக நம்ம பெண்களுக்குன்னே ஸ்பெஷல் மெடிசின் கொடுத்துட்டு இருக்கோம். சித்த மருத்துவத்தில் மகளிர் மருத்துவம்ன்ற ஒரு பிரிவு இருக்கு, அதுல இருந்து செய்யக்கூடிய மருந்துகளும் நிறைய இருக்கு. இதுல ஸ்பெஷலா வந்து பார்த்தோம்னா பட்டுக்கருப்பு மற்றும் குமரி லேகியம், இந்த மருந்துகள் எல்லாமே கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கட்டிகளை முழுவதுமாக கரைக்கும். நம்ம உடல்ல பொறுத்த வரைக்கும் எந்த உறுப்புமே தேவையில்லாததுன்னு சொல்லிட்டு நம்ம அகற்றவே கூடாது. ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தா அதற்கான இயற்கை முறையிலையும் உணவு முறையிலும் சித்த மருத்துவத்திலும் நம்ம முழு தீர்வு பெறலாம். இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் யூட்ரஸை ரிமூவ் பண்ணணும்னு வந்தவங்க இன்னைக்கு யூட்ரஸை ரிமூவ் பண்ணாம பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து ஆரோக்கியமாக இருக்காங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.